வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆப்பர்லாட் தமிழ். மத்திய அரசு ஆதார் கார்டை ஆவணமாக வச்சு 10,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கடனுதவியை வழங்கிட்டு வராங்க. இது என்ன திட்டம், என்னுடைய பெயர் என்ன, நோக்கங்கள் என்ன, யாரெல்லாம் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு ஒரு 10,000 ரூபா கைமாத்தா கொடுப்பா, நான் உனக்கு அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தாங்க இந்த திட்டத்தை நம்ம மத்திய அரசு கிட்ட வாங்க போகிறோம். மத்திய அரசு ஆரம்பத்தில் 10,000 ரூபாயில் ஆரம்பித்து 50,000 ரூபாய் வரைக்கும் ஆதார் கார்டை ஆவணமாக வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆப்பர்லாட் தமிழ் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் வர்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும். இந்த திட்டம் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாங்க. இந்த திட்டத்துக்கு பேர் பிஎம் ஸ்வாநிதி திட்டங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரீட் வெண்டார் அட்மர் நிர்பார் நிதி அப்படிங்கிறதுங்க. இந்த திட்டம் சாலையோரமாக கடைகள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக செயல்படுத்திட்டு வராங்க. அவங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டலை லோன் அண்ட் ஸ்கீமாக இதில் கொடுக்குறாங்க. கூடவே இன்ட்ரெஸ்ட் சப்சிடியுமே கிடைக்குதுங்க. இந்த திட்டத்தில் எவ்வளோ நிதி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை இப்போ நம்ம பார்த்துடலாங்க. முதல் லோனாக 10,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த 10,000 ரூபாயை வாங்கி நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்ததான் 20,000 ரூபா நீங்கள் ரெண்டாவது வாங்கிக்கலாங்க. இந்த 20,000 ரூபாயும் நீங்கள் கரெக்டாக திருப்பி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாவதாக 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கங்க. இதில் நீங்கள் ரெகுலராக ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் 10,000 ரூபா லோன் எடுத்து அதை வச்சு உங்களுடைய கடைகளை டெவலப் பண்ணி அதில் வர்ற லாபத்தில் அந்த 10,000 ரூபாயை நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக நீங்கள் உங்கள் கடையை டெவலப் பண்ணுறதுக்காக மத்திய அரசுகிட்ட 20,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். அதன் மூலமாக கடையை டெவலப் பண்ணி வர்ற லாபத்தில் அந்த 20,000 ரூபா லோனையும் நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து 50,000 ரூபா நீங்கள் லோன் வாங்கிக்கலாங்க. இந்த திட்டத்தில் இன்னுமே 2 பெனிஃபிட் இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக லோன் அமௌண்ட்டை கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% திருப்பி கொடுத்துட்றாங்க உங்கள் வட்டியில். அதாவது நீங்கள் 12% வட்டி எடுத்துருந்தீங்கன்னா 7% அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. டிஜிட்டல் பேமெண்ட்டில் மாதத்துக்கு 100 ரூபாயா வருஷத்துக்கு 1,200 ரூபா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க. இந்த 2 பெனிஃபிட்டுமே இந்த திட்டத்தில் இருக்குது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா டீ கடை வச்சுருக்கிறவங்க, பூக்கடை வச்சுருக்கிறவங்க, பழக்கடை வச்சுருக்கிறவங்க, ஹோட்டல் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறவங்க, சின்ன சைஸாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, இந்த மாதிரி சிறிய லெவலில் கடை வச்சுருக்கிற எல்லாருமே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கு முதல்ல முனிசிபாலிட்டி வெண்டார் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணுங்க. முனிசிபாலிட்டியோடைய லிஸ்ட்டில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி அல்லது என்ன உங்களுடைய அபிஷியல்ஸ் இருக்காங்களோ அவங்க மூலமாக தான் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். இந்த திட்டத்தில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா முனிசிபாலிட்டி கார்பரேஷன் ஆஃபீஸ், பேங்க், மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட், சிஎஸ்சி சென்டர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அஃபிஷியல் ரூட் மட்டுமே எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் பேங்க்கில் போய் நான் இந்த திட்டத்தில் எனக்கு லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த லோனுக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பாங்கங்க. நீங்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூட் மூலமாகவும் உங்களால் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், உங்களுடைய வெண்டார் சர்டிஃபிகேட், அந்த வெண்டாரில் இருக்கிற ஐடி கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாங்க. லோக்கல் வெரிஃபிகேஷன் உங்கள் கடைக்கு செக் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்கங்க. முதல் ஆதார் கார்டு இருந்தாலே உங்களுக்கு இதில் பெரிய ஈஸியாக போகுதுங்க. இதில் என்னென்ன ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ப்ராசஸிங் ஃபீ யாராவது கேட்டாங்க அப்படின்னா இதில் கொடுக்க வேண்டிய எந்த அவசியமே இல்லைங்க. நீங்கள் கடை வச்சுருக்கிற முனிசிபாலிட்டி மற்றும் பஞ்சாயத்து கொடுக்குற இந்த சர்டிஃபிகேட்டும் பேங்க்கில் நீங்கள் அதை சப்மிட் பண்ணி லோன் வாங்கிக்கலாங்க. மற்றபடி இதில் இடைத்தரகர்களுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க. நீங்களே நேரடியாக போய் அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மணியை நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த லோன் கிடச்சிருச்சு அப்படின்னா டைமாக நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7% வட்டியிலே திருப்பி கொடுத்துட்றாங்க. டிஜிட்டலில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா மாதம் 100 ரூபாயா வருஷத்துக்கு 1,200 ரூபா திருப்பி கொடுத்துட்றாங்க. இந்த திட்டத்தை பற்றினா ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். இதில் சாலையோரமாக கடைகள் வச்சுருக்கிறவங்க இதை விண்ணப்பிக்கலாம். முதல் 10,000, அடுத்து 20,000, அடுத்து 50,000 கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு சப்சிடி கொடுத்துட்றாங்க. சின்ன கடைகளை பெரிய அளவில் வளர்க்குறதுக்காக மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்துதுங்க. நண்பர்களே, இந்த பிஎம் ஸ்வாநிதி திட்டத்தை பற்றி நீங்கள் இப்போ முழுசாக தெரிஞ்சிருப்பீங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச இதே மாதிரி வியாபாரிகளுக்கு ஏதாவது தேவைகள் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த திட்டம் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.